காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. இந்த செய்தியை கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த காணக்கூடாத அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக எனக்கும் ஒரு நல்ல தருணத்தை இந்த நேரத்திலே கர்த்தர் தந்ததுனால கர்த்தருக்கு நன்றி. ஆமேன். நம்ம கையில இந்த பரிசுத்த வேதாகம் இருக்கிறது. அது எழுத்து வடிவில் உள்ள தேவன். அதில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி வருவதை நாம் இப்போது காண்கிறோம். இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதையும் நாம் காண்கிறோம். நீங்கள் அதை காண்கிறீர்களா? வேதத்துடைய வரிசையின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த மோசேங்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்கே வருகிறார். அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு செய்தியானது கொடுக்கப்படுகிறது. அவர்கள் யோசுவா என்றால் ரட்சகர், அது பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கிறது. கானான் தேசம் பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கிறது. யோசுவாவின் நாட்கள்ல பரிசுத்தாவியால் அங்கு தேசங்கள் பகுத்து கொடுக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். பிறகு வேதத்திலே காண்கிறோம், நியாயாதிபதி நாட்கள்ல அப்படியாக பார்க்கும் பொழுது தேசம் அமைதலா இருந்தது என்று ஒரு வேத வாக்கியத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். பழைய ஏற்பாட்டிலே அது தேசம் என்று அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே அது சபை என்று அழைக்கப்படுகிறது. தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இந்த கடைசி நாட்களிலே, அதாவது புற ஜாதிகளுடைய நாட்கள் எண்ணப்படுகிற இந்த நாட்களிலே புறஜாதியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம், அதாவது கொஞ்சம் குறைய நிறைவேறின நாட்களிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த தீர்க்கதரிசி வந்தார். செய்தியானது நமக்கு கொடுக்கப்பட்டது. சபைகள் பரிசுத்த ஆவிக்குள்ளாக வந்தது. இப்போது எல்லா இடங்களிலும் சபைகள் அமைதியாக இருப்பதை நாம் காண்கிறோம். ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு, நம்முடைய தீர்க்கதரிசி நாட்களுக்கு பிறகு சபைகள் அப்படியாக ஒரு எழுப்புதல் கொஞ்சம் வேகமாக இருந்தது. இப்போது எல்லா சபைகளும் அமைதியாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு அமைதியாக இருக்கிற நேரத்துல தான் நியாயாதிபதிகள் புத்தகங்கள் படிக்கும் பொழுது தேசம் அமைதியா இருக்கிற நேரத்துல தான் அங்க பெலிஸ்தர்லாம் வருவாங்க. அது போல இன்னைக்கு சபைகள் அமைதியா இருக்கிற நேரத்துல அந்த உபத்திர காலம் வருமோ அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறோம். அதனால எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து விட்டதா, இன்னும் நடக்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது. தேவன் மாத்திரமே அதை அறிவார். ஆனா செய்தியில் என்ன வாசிக்கிறோம் என்றால், எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்த பிறகும் கூட இவ்விதமாக இந்த செய்தியை பிரசங்கித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து இவ்விதமாக கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் என்றும் சொல்லுகிறார். ஆவிக்குரியாக நாம் அதை கொஞ்சம் நிதானித்து பார்த்து நாம் இந்த நாட்களிலே அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விசுவாசமா இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைகள் எல்லாம் அமைதியாக இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே தேசங்கள் அமைதியா இருந்த பொழுது பெலிஸ்தர்கள் வந்ததாக, அமிலேக்கர் வந்ததாக பார்க்கிறோம். அதே போல ஒருவேளை அந்த உபத்திரவ காலம்ங்கிற பெலிஸ்தர்கள், அமிலேக்கர்கள் வருவார்களானால் நாம் என்ன செய்யலாம்? நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் அல்லவா? நாம் எழுந்து நின்று வேதத்தை வாசிக்கலாம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, அதாவது உங்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியின் கிரியைகளை கண்டு உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் வார்த்தை நீங்கள் தானே. ஆமேன். கர்த்தர் வாசித்த வேதபாகங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உட்காரலாம். இன்றைக்கு இந்த செய்தியில ஒரு தலைப்பை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த தண்டர் தட் ஷேக்ஸ் தி டெவில், பிசாசை அசைக்கும் இடி முழக்கம். இந்த தண்டர் தட் ஷேக்ஸ் தி டெவில், பிசாசை அசைக்கும் இடி முழக்கம். இப்போ நாம பரிசுத்த வேதாகமத்துக்கு போய் வேதத்துல காணப்படக்கூடிய இடி முழக்கங்களை நாம் பார்ப்போம். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே 3ஆம் நாள் சீனாய் மலையின் உயரமான சிகரத்துல விடிய கால நேரத்துல அங்க இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் பேசினான், கர்த்தரும் மோசேயினிடத்தில் பேசினார். புதிய ஏற்பாட்டிலே யோவான் 12ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரைக்கும் நம்ம வாசிப்போமானால், பிதாவே
உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிற்று என்றார். பின்பு வெளிப்படுத்தின விசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே அங்கு முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது அங்கே இடிமுழக்கம் உண்டாகி, இங்கே வந்து பார் அப்படிங்கிற ஒரு சத்தம் உண்டானது. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 7ஆம் தூதன் பூமியில் இருக்கிறதை நாம காண்கிறோம். அது லவோதிக்கேயா சபையின் காலத்தின் தூதன். மல்கியா புஸ்தகத்துல கடைசி பாகத்தில் காணப்படுகிற எலியாவியை ஆவி உடையவன். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி என்றால் மனுஷகுமாரன். அந்த 7ஆம் தூதன் பூமியில் இருக்கிறத பார்க்கிறோம். அப்பொழுது பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இறங்கி வருகிறார். அவர் சிங்கம் போல மகா சத்தமா ஆர்ப்பரிக்கிறாரு. அங்க 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கினதை நாம் வாசிக்கிறோம். அங்கே வேதத்துடைய எல்லா ரகசியங்களும் வெளிப்படுவதை நம்ம காண்கிறோம். இவைகள் யாவும் நிறைவேறின நாட்களிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் வாழுகிறதான இந்த பூமியில, நாம் வாழ்கிறதான இந்த காலத்துல அநேக ஊழியங்களை பார்க்கிறோம். இடிமுழக்க ஊழியம், இடிமுழக்க எதிரொலி ஊழியம், தண்டர் மினிஸ்ட்ரி, இப்படி பெயர்களுடைய ஊழியங்களை நாம காண்கிறோம். இப்படிப்பட்ட சத்தங்களையும் நம்ம கேட்கிறோம். சரிதானே? அதை அப்படியே நம்ம விட்டுருவோம். ஆனா வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல காணப்படுகிற 7ஆம் தூதன், சபையின் தூதன் மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தியின் மூலமாக, அதாவது உலகத்தையும் ஸ்தாபனங்களையும் அசைத்த உலுக்கின இடிமுழக்க செய்திகளை நாம இன்றைக்கு ஒளி நாடாக்கள் மூலமாகவும் புத்தகத்தின் வாயிலாகவும் நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், புசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் புசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் ஸ்தாபனங்களை உண்டாக்கி, பிசாசு சபைகளை உண்டாக்கி, இப்படி இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அந்த பிசாசையே, அந்த சாத்தானையே அசைக்கிற அளவுக்கு, உழுக்கிற அளவுக்கு ஒரு இடிமுழக்கத்தை பற்றி தான் இந்த நாளுக்குரிய செய்தியில நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியுமா, யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரத்துல 16வது வருஷத்துல ஆரம்பிக்கும் பொழுது 3ஆம் நாள் என்று தேவன் சீனாய் மலையிலே இறங்கினார். 3ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த 3ஆம் நாள் எதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று நாம் இந்த காலத்தோடு பொருத்தி பார்ப்போமானால், பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் அங்க 7 சபை காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 3 சபை காலங்கள், அதுல யூதர்களும் கலப்பின யூதர்களும் வந்திருந்தார்கள். ஒரிஜினல் யூதர்கள் அல்ல, அவங்க அப்பா யூதரா இருப்பாங்க, அம்மா கிரேக்கரா இருப்பாங்க. அந்த மாதிரி அவர்களும் புறஜாதிகளும் உள்ளே வந்தார்கள். அடுத்த சர்தை சபை காலம், பிலதெல்பியா சபை காலம், லவோதிக்கேயா சபை காலம், இதெல்லாம் முழுவதும் புறஜாதிகளுக்காகவே கொடுக்கப்பட்டது. பாருங்க, சர்தை சபை காலம், பிலதெல்பியா சபை காலம், அப்புறம் பெந்தோகோஸ்தனுடைய யுகம். லவோதிக்கேயா என்ன? லவோதிக்கேயா பெந்தோகோஸ்தன் யுகம். லவோதிக்கேயா சபையின் காலம் என்பது பெந்தோகோஸ்த சபையை குறிக்கிறது. நாம இப்ப லவோதிக்கேயா இல்ல, லவோதிக்கேயா கடந்து மணவாட்டி யுகத்துல வந்திருக்கிறாங்க. நாம இப்ப மணவாட்டி யுகத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு இந்த பூமியில நடந்த மிகப்பெரிய எழுப்புதல்ல விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதல், அது லுத்தர் மூலமாக அந்த எழுப்புதல் உண்டானது உங்களுக்கு தெரியும். பரிசுத்தமாக்கப்படுதல், அந்த எழுப்புதல் வெஸ்லியின் மூலமாக உண்டாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பெந்தோகோஸ்து ஆவியின் அந்நிய பாஷை, தீர்க்க தரிசன வரங்கள் ஊற்றப்படுதல். அப்போ இந்த 3 யுகங்களுக்கும் பிறகு 1963 பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவிலே அரிசோனாவிலே சன்செட் மலையில தேவன் மேகங்களுடன் இறங்கி வந்தார். ஆமென். அப்ப அவர் இறங்கி வரும் பொழுது அங்கேயும் ஒரு பெரிய ஒரு பெருத்த இடிமுழக்க சத்தம் உண்டானது. 7 தூதர்கள் தோன்றினாங்க. அது ஒரு கூர்நுனி கோபுர வடிவில் இருந்தது. அது அமெரிக்காவில் அந்த நாட்களிலே லுக் செய்தித்தாளும் லைஃப் செய்தித்தாளையும் அது மர்ம மேகம் என்று ஒரு ஆர்டிக்கல், ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டது. ஆமென். சரி, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ல வாசிக்கிறோம், என் சகோதரரே, அதிக ஆக்கினியை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஆங்கிலத்தில் be not many masters. பவுல் எபிரேயர்ல 5:12 வாசிக்கிறோம், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, ஆங்கிலத்தில் டீச்சர்ஸ். உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பிரசங்கியாக முடியாது, யாவருமே ஒரு பிரசங்கியாக முடியாது. Now everybody cannot be a preacher. எபிரேயர் 5:4 வாசிக்கிறோம், மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. இப்ப கவுனிங்க, நாம ஒரு பிரீச்சரா, ஒரு பிரசங்கியா
பிரசங்கியா இருக்கும்படி அழைக்கப்படாவிட்டால், நாம பிரசங்கியா இருப்பதுக்கு அழைக்கப்படாவிட்டால் நாம பிரசங்கியாவதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். அப்படி நாம முயற்சி செய்தோம் என்றால் நாம எல்லாவற்றையும் போட்டு குழப்பி குழப்பம் உண்டாகி மக்களை சிக்கலில் மாட்ட வைத்து என்ன நடக்கிறது என்பதையே நாம் அறியாமல் போய் சபை மக்களையும் நம்ம கெடுத்து நம்மையும் கெடுத்து கொண்டு விடுவோம் என்று இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. புரிகிறதா? அப்போ இன்னைக்கு இவ்வளவு பிரிவினைகள், இவ்வளவு குழப்பங்கள் உண்டாக காரணம் இதுதான். அழைக்கப்படாதவர்கள் பிரசங்க பீடத்தில் ஏறுவதுதான். இயற்கையாகவே ஒரு முன்குறித்தல் அப்படிங்கிற, முன்னறிந்து முன்குறித்தல்ங்கிற ஒரு உபதேசத்தை நம்ம வேதத்தில் காண்கிறோம். இந்த பூமியில நீங்க என்னவா இருப்பீங்கன்னு அவர் முன்குறித்து இருக்கிறார். உங்கள் பிறப்பு உங்களுக்கு முன்குறிக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த பூமியில நீங்க டாக்டராக பிறந்திருந்தா மட்டும்தான் நீங்க டாக்டர் ஆக முடியும். நீங்க இந்த பூமியில இன்ஜினியராக பிறந்திருந்தா மட்டும்தான் நீங்க இன்ஜினியர் ஆக முடியும். நீங்க இந்த பூமியில வாத்தியாராக, டீச்சராக பிறந்திருந்தால் ஒழிய நீங்க டீச்சரா ஆக முடியாது, வாத்தியாரா ஆக முடியாது. இப்ப இந்த பூமியில நம்மை எந்த ஸ்தானத்தில் உத்தியோகத்தில் வைக்கிறாரோ அங்கே இருந்து கொண்டு தேவனுக்கு சாட்சியாக நம்ம ஜீவிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் பிசினஸ் மேனாக இருந்தால் அங்கேயே இருங்கள், பிரசங்க பீடத்துக்கு நீங்கள் ஏற வேண்டாம். நீங்கள் விவசாயியாக இருந்தால் அங்கே இருந்து தேவனுக்கு மகிமையாக ஜீவியுங்கள். ஆமென். நீங்கள் வேதத்துக்கு போய் அழைக்கப்பட்ட, அதாவது ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களை பாருங்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த தொழிலையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி போனார்கள். அவர்கள் ஜீவியத்துக்கு அடுத்ததாக என்ன வேண்டும் என்பதை கூட அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆமென். அதே மாதிரி வேதத்துல அநேக ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களும் பெரும்பாலும் இந்த ஊழியமே வேண்டான்னு விட்டுட்டு ஓடுவதை நம்ம பார்க்கிறோம். உண்மைதானே? அவங்க இந்த ஊழியமே வேண்டான்னு ஓடினாங்க. ஆனா தேவன் என்ன செஞ்சார்? அதை அவர்கள் மூலமாக செய்தார். அதுதான் அழைக்கப்பட்ட ஊழியம். ஆகினாலே அவர் உங்களை அழைப்பாரானால் எப்பொழுதும் அவரையே நீங்க சார்ந்து கொள்வீர்கள். புரிகிறதா? இப்பொழுது எல்லாராலும் பிரசங்கியாக இருக்க முடியாது. சரி, இப்ப நீங்க பிரசங்கியா இல்லாவிட்டால், நீங்கள் பிரசங்கியாக இல்லாவிட்டாலும் நீங்களும் ஒரு பிரசங்கி தான். சபையில ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு ஊழியம் உண்டு. ஆமென். கவனிங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. வேதம் அப்படி கூறுகிறதா? ஆமென். ஆகையினால இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற நீங்கள் யாவரும் தீர்க்கதரிசிகள் தான், நீங்கள் யாவரும் பிரசங்கிமார்கள் தான். புரிகிறதா? சரி, பிரசங்கியாக அழைக்கப்படவில்லை என்றால் தேவன் நம்மை பிரசங்கியாக, பிரீச்சராக அழைக்கப்படவில்லை. ஆனாலும் நமக்கு ஒரு சத்தம் உண்டு. பட் யூ காட் எ வாய்ஸ். செய்தி என்ன சொல்லுகிறது? நீங்க பிரசங்கியை அழைக்கப்படாட்டியும் உங்களுக்கு ஒரு சத்தம் இருக்கிறது, வாய்ஸ் இருக்கிறது. மக்களுக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்கறீங்க, அதை வாழ்ந்து காட்டுங்க. அந்த வாழ்க்கை நீங்க வாழும் பொழுது அந்த வாழ்க்கையை நிராகரிக்கிறவளுக்கு, உங்க வாழ்க்கையை, அந்த ஜீவனை தள்ளி போடவளுக்கு அது உங்க வாழ்க்கை, உங்க வாய்ஸ், அதாவது உங்க வாழ்க்கை அது வாய்ஸாக இருக்கும், தேவனுடைய சத்தமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜீவியம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? தேவனுடைய சத்தமாக இருக்கும். புரிகிறதா? கவனிங்க, அதை நிராகரிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நிந்தனைகளை கொண்டு வரும். நீங்க, நாம ஒரு பிரசங்கியா அழைக்கப்படவில்லை எனில், அப்படி இருந்தும் ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் லைஃப், வாழ்க்கையே ஒரு பிரசங்கமாக அமைய வேண்டும். ஆமென். அதன் மூலமாகத்தான் நீங்கள் பிரசங்கியாகத்தான் இருப்பீர்கள். புரிகிறதா? ஜனங்க நம்முடைய ஜீவத்தை கண்டு அந்த மனிதன், அந்த ஸ்திரீ, அவர்களுடைய ஜீவித்துக்கு எதிராக ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாதுன்னு சொல்லணும். அவர்கள் இனிமையான, அன்பான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடியவர்னு ஜனங்க உங்களை பார்த்து சொல்லணும். ஏன்னா அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள். எப்படி? தேவனுடைய மனிதன், தேவனுடைய மனுஷி என்று சொல்லும்படி யாராவது ஜீவிப்பார்களானால் பாருங்க, அந்த ஜனங்க அந்த பெண் தான், அந்த மனிதன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தெருவில் போகும்போது 2 பேர் பேசிக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்தவனை நீர் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு அந்த மனிதனிடத்துல கேட்கும் போது, அந்த வழியை நீங்க கடந்து போகும் பொழுது இன்னொரு மனிதன், ஆம் நான் பார்த்திருக்கிறேன், அதோ அந்த நடந்து போகிறானே அந்த மனிதன் தான், அந்த ஸ்திரீ தான் லைஃப் அப்படின்னு நம்மை குறித்து, உங்களை குறித்து சொல்லுவாங்க. நாம் பிரசங்கத்தை வாழ்ந்து காட்டுவோம். அது நம்முடைய பிரசங்கமாக ஜனங்களுக்கு இருக்கட்டும்.
சரி, ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்க ஒரு பிரசங்கியா இருந்தால், பிரசங்கியா அழைக்கப்பட்டிருந்தால், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருந்து நீங்க என்ன செய்யணும்? பிரசங்கப்பீடத்திலிருந்து பிரசங்கிக்க நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அது உண்மை. பிரசங்கியானவன் தன்னுடைய பிரசங்கத்தை வெறும் பிரசங்கிக்க மட்டும் அழைக்கப்பட்டிருப்பதோடு அல்லாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டவும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று இந்த செய்தியை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பிரசங்கியானவன் தன்னுடைய பிரசங்கத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருப்பதோடும் அல்லாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டவும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறார். வேதாகமத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு அழைக்கப்பட்ட மனிதனுடைய ஜீவியம் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க லைஃப் தான் இந்த புத்தகத்தில் எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிகிறதா? ஆமென். பவுல் தான் செய்யாத ஒன்றை ஜனங்களுக்கு அவன் ஒருபோதும் பிரசங்கித்திருக்க மாட்டான் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நம்முடைய தீர்க்கதரிசி சொல்கிறார். பவுல் தான் செய்யாத ஒன்றை ஜனங்கள் செய்யும்படி அவன் பிரசங்கித்திருக்க மாட்டான் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நம்முடைய தீர்க்கதரிசி தம்முடைய செய்தியில் குறிப்பிடுகிறார். ஆகையினால பிரசங்கிமார்கள் பிரசங்கத்தின்படி வாழ்ந்து காட்ட முடியவில்லை என்றால் அவர்கள் பிரசங்கிப்பதே நிறுத்திவிடணும். இதுதான் செய்தி. இதுக்கு மாறாக ஒரு கருத்தும் இல்லை. உண்மைதானே? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்களால் பிரசங்கத்தின்படி வாழ்ந்து காட்ட முடியவில்லை என்றால் நீங்கள் பிரசங்கிப்பதையே நிறுத்தி விடுங்கள். லாஸ்ட் மெசேஜ். ஆனால் நாம் செய்கிற பிரசங்கத்தின்படி எல்லாம் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நம்மை குறித்து எதிர்பார்க்கப்படுகிறது. பிரசங்கிகளே, மேய்ப்பர்களே, போதகர்களே, உங்களுக்கு புரிகிறதா அப்படின்னு இந்த செய்தி நம்ம இடத்துல கேட்குது. ஆமென். தேவனுடைய வார்த்தை அவ்விதமாக நம்மளிடத்திலே கேட்கிறது. இந்த காலத்துக்குரிய நாம விசுவாசிக்கிற வில்லியம் மரீன் பர்னாம் தீர்க்கதரிசி கூட தம்முடைய பிரசங்கத்துல அவர் சொல்றார், ஒருத்தர்கிட்ட சொல்றார், இன்னொரு மனிதனிடத்துல சொல்லுகிறார், மிஸ்டர், என்னுடைய ஜீவியத்தில் 28 வருடங்கள் நான் தேவனுடைய பலிபீடத்தின் மீது கிடந்து சரியானதையே செய்ய முயற்சித்தேன். யாராவது ஒருவர் நான் தவறினதை பார்த்திருந்தால், எதற்காவது யாராவது ஒருவரிடம் எப்போதாவது சண்டையிட்டிருந்தால் அல்லது என்னுடைய ஜீவியத்தில் எப்பொழுதாவது திருடி இருந்தால் என்னிடம் சொல்லும்படி நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தேவனுடைய கிருபையினால இதுவரைக்கும் இந்த விசுவாச வாழ்க்கையில தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆமென். வேதத்துல கூட பாருங்க, என்னாகும் புத்தகத்துல 16ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் பொழுது மோசே சொல்றாங்க. மோசேங்கிற ஊழியக்காரன் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களிடத்தில் ஒரு கழுதை முதலா எடுத்துக்கொள்ளவில்லை, உங்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பும் செய்யவில்லை அப்படின்னு அவர் அங்கே சாட்சி இடுகிறதை நம்ம காண்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே சாமுவேல்ங்கிற ஊழியக்காரனை பார்க்கிறோம். அங்க சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேனா, யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேனா, யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கல் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன், பொய் சாட்சி சொன்னேன், சொல்லுங்கள், அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு இங்க சாமுவேல் ஒரு சாட்சி எடுக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 படிக்கும் பொழுது பவுல் அங்க என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும், கவனிக்கிறீங்களா, நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி என்று பவுல் கூறினதை சாட்சியிடுகிறதை அங்கே நாம் வேதத்திலே கவனிக்கிறோம். ஆமென். ஆகையினால பிரசங்கிமார்கள், போதகர்கள், நீங்கள் பிரசங்கிப்பதை செயல்முறையில் காண்பீங்கள். ஒரு பிரசங்கி, ஒரு போதகர் அவர் என்ன பிரசங்கிக்கிறாரோ அதை செயல்முறையில் காண்பிக்க வேண்டும் என்று அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உண்மை, அதைத்தான் பிரசங்கிகளாகிய நாம் செய்ய வேண்டும். புரிகிறதா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சபையில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவருடைய சபைக்கு அதிக காலமா வந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அந்த சபையில் இருந்தார். அந்த ஊழியக்காரர் தன்னுடைய பிரசங்கத்தை முடித்துவிட்டு பீட அழைப்பு கொடுத்தார். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன் தேம்பி தேம்பி அழுது கொண்டே வந்து, மேய்ப்பரே, பாஸ்டரே, இப்பொழுது என்னுடைய சாட்சியையும் என்னுடைய அர்ப்பணிப்பையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதைத்தான் சென்ற இரவு நான் செய்தேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்றார். அதுக்கு அந்த பாஸ்டர்
மேய்ப்பர், நல்லது ஜான், நீ இப்பொழுது கடைசியாக வந்து நீயாகவே உன்னை கர்த்தருக்கு உன்னை கொடுப்பதற்கு தீர்மானித்திருப்பதை அறிந்து கொள்வதற்கும் அதை குறித்து கேட்பதற்கும் நான் நிச்சயமாகவே மகிழ்ச்சி கொள்கிறேன். உன்னுடைய உணர்வுகளை புண்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் நீ மிகவும் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டிருந்தாயே, நீ உன்னுடைய குடும்பத்தை மோசமாக நடத்தினதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. உன்னுடைய பணத்தை சூதாட்டத்தில் இழந்தாயே, நீ குடித்து ஒரு பயங்கரமான ஜீவியம் செய்தாயே, இப்பொழுது நீயாகவே முன் வந்து ஒரு வித்தியாசமான மனிதனாக இருக்கும்படியாக உன்னைத்தானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னைத்தானே ஒப்பு கொடுக்கவும் அவரை சேவிக்கவும் போகிறாய் என்பதையும் அறிவதற்கு இந்த வேளையிலே எங்களுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது சகோதரனே. அப்போ அதுக்கு அந்த மனிதன் உங்களுக்கு நன்றி பாஸ்டர் அப்படின்னு சொன்னாராம். இப்ப போதர், சரி நான் உன்னிடம் ஏதோ ஒன்றை கேட்க விரும்புகிறேன். ஜான், நீ இந்த தீர்மானத்தை எடுக்கும்படி உன் வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன? ஒருவேளை நான் பிரசங்கித்த செய்தி, எந்த செய்தி இந்த தீர்மானத்தை எடுக்கும்படி உனக்கு செஞ்சுச்சு? சரி, நான் நடத்தின வேத பாடத்தை, எந்த வேத பாடத்தினால நீ இந்த தீர்மானத்தை எடுக்கும்படி செய்தது? நாம சபையில் பாடின துதி பாடல்களினாலே எந்த பாடல் நிமித்தம் உனக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கும்படி எண்ணத்தை கொண்டு வந்தது அப்படின்னு அந்த போதகர் கேட்டார். புரிகிறதா? அந்த மனுஷன் ஊழியக்காரருடைய முகத்தை பார்த்துட்டே பார்த்தவாறு அவனுடைய கண்களில கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க, பாஸ்டர், உம்முடைய செய்திகள் எவ்வளவு நன்றாக இருந்த போதிலும் உம்முடைய செய்திகளின் நிமித்தமாக இது எடுக்கப்பட்ட தீர்மானம் அல்ல. பாடல் குழுவினால் பாடப்பட்ட பாடல்களும் நான் எடுத்த தீர்மானத்துக்கு காரணம் அல்ல. சபையோர் என்ன அன்பா தனி கவனம் செலுத்தி என்ன விசாரித்ததனாலோ இல்ல. புரிகிறதா? அப்ப பாஸ்டர் கேட்கிறாரு, சரி அப்படியானால் நீர் இந்த தீர்மானத்தை ஏன், எப்படி, எதனால் செய்தீர் என்று இந்த சபையோரிடம் சொல்லுவீர்களா? அதுக்கு அந்த மனிதன் சொல்றார், நான் ஒரு கிறிஸ்துவ மனிதருடன் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அவரை பற்றி தவறானகளை, நிறைய காரியங்களை, பொல்லாப்பான காரியங்களை அவரை பற்றி சொல்லி இருக்கிறேன். நான் அவரை மதவெறிய, அதாவது ஹோலி ரோலர், பரிசுத்த உருளைய, ஹோஸ்ட், ஆவி என்று வெவ்வேறு கெட்ட வார்த்தைகளால நான் அவரை அழைத்திருக்கிறேன். ஆனா அது அவரை கொஞ்சம் கூட தொந்தரவு செய்யவில்லை. அவரை என்ன பார்த்து ஒரு புன்னகையுடன், ஒரு சிரித்த அன்போடு கடந்து போய் விடுவார். ஏளனமா சிரித்தவர் கடந்து போகல, ஒரு உண்மையான புன்னகையோடு ஒரு சிரித்த முகத்தோடு என்னை விட்டு கடந்து போய் விடுவார். இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்தது. கடைசியாக அவரை பற்றிய அந்த காரியம் என் இருதயம் வேதனை அடைந்தது. நான் அவர் இப்படி எல்லாம் செய்துட்டேனே அப்படின்னு என் இருதயம் வேதனை அடைந்தது. என்னுடைய இருதயத்தில் அவர் எப்போதும் தோல்வி அடைந்தவரை போல காணப்பட்ட அவர் இப்பொழுது என்னுடைய இருதயத்தில் ஒரு வெற்றி, ஒரு அடைந்த, என்னுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி அடைந்த ஒரு ஜீவியத்தை, ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ஆமென். அந்த லைஃப், அந்த சத்தம், அதுதான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு என்னை உந்தி தள்ளுச்சு. நான் அந்த மனிதனை போன்று இருப்பதற்கு விரும்பினேன். நான் அந்த மனிதனிடம், உன்னை மாற்றினவர் யார்? உன்னை மாற்றின அந்த நபரிடத்தில் என்னை வழிநடத்த முடியுமா? உன்னை மாற்றின அந்த இயேசுவின் இடத்துக்கு என்னை வழிநடத்தும்படி நான் அவரிடம் கேட்டுக்கொண்டதுக்கு காரணமே இதுதான். அவர் ஆராதிக்கிற, சேவிக்கிற கிறிஸ்துவையே நான் சேவிக்கவும் ஆராதிக்கும் விரும்புகிறேன் என்று அந்த மனிதன் சொன்னான். புரிகிறதா? இன்றைக்கு நாம் ஒன்றையும் பெறாமலேயே அதை பெற்றுக்கொண்டதாக அறிக்கை செய்கிறளாய் இருப்போம். பேச்சு அதிகம். என்ன அதிகம்? பேச்சு அதிகம். ஆனா அதன்படி வாழ்வது கிடையாது. அருமையான இந்த செய்தியை கேட்கிற நாம் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். இது தேவனுடைய வார்த்தை, இந்த நாளுக்குரிய செய்தி. பேச்சு அதிகம், ஆனால் அதன்படி வாழ்வது, ஜீவிப்பது கிடையாது. அப்படித்தான் நாம் அதிகமாக பிரசங்கிக்கிறோம், ஆனால் பிரசங்கிப்பதை நாம் வாழ்ந்து காட்டுவதில்லை. நாம் ஒவ்வொருவரும் ஜீவிக்கும் பிரசங்கமாக இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் போதகர்களாக இருப்போம். ஆமென். இந்த செய்தியில தீர்க்க சொல்லும் பொழுது, நான் பிரசங்கம் செய்வதை காட்டிலும் அதை வாழ்ந்து காட்டுவதே நல்லது என்று சொல்லுகிறார். வேதம் கூட 2 கொரிந்தியர் 3:2 படிக்கும் பொழுது, நீங்கள் சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கின்ற நிருபங்கள், வார்த்தைகள் நீங்கள் தானே. எனவே பிரசங்கிப்பதை விட வாழ்ந்து காட்டுதலே சிறந்ததாகும். ஆமென். நமக்கு
லிவ்டு வாய்ஸ், லிவ்டு வாய்ஸஸ், வாழ்ந்து காட்டுகிற சத்தங்கள். கவனிக்கிறீங்களா? லிவ்டு வாய்ஸஸ், அதாவது வாழ்ந்து காட்டுகிற சத்தங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் என்ன விரும்புகிறாராமா? லிவ்டு வாய்ஸஸ், வாழ்ந்து காட்டுகிற சத்தங்கள். சரியா? சத்தங்கள், வாழ்ந்து காட்டுகிற சத்தங்கள். புரிகிறதா? அந்த வாழ்ந்து காட்டுகிற சத்தங்கள், லிவ்டு வாய்ஸஸ், தேவனுடைய இடிமுழக்கமாக இருந்து இன்றைக்கு பூமியில் கரை திரையின்றி இனிமையிலும் பரிசுத்தத்திலும் தூய்மையிலும் கரைபடாத ஜீவியங்களிலும் நடந்து தேவனுடைய இடி முழக்கத்தை முழங்கி, அதாவது தேவனுடைய இடி முழக்கத்தை முழங்கி திரிபவர்களாகவும் சஞ்சாரிகளாகவும் அந்நியர்களாகவும் இந்த பூமிக்கு அந்நியர்களாகவும் பரதேசிகளுமாய் அவர்கள் இருப்பார்கள். ஆமென். அந்த லீவ்டு வாய்ஸஸ், அந்த வாழ்ந்து காட்டுகிற சத்தங்கள் என்னவாய் இருப்பார்கள் என்று இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. கவனிச்சீர்களா? ஆமையா, உண்மையான கிறிஸ்தவர்கள் சத்துருவுக்கு பிசாசுக்கு எதிராக இடி முழக்கமாக இருக்கிறார்கள். ஆமென். கவனிங்க, நீங்க எவ்வளவா கத்துகிறீர்கள் என்பதை குறித்து பிசாசு கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்க மாட்டானா. எவ்வளவா உங்களால குதிக்க முடிகிறது என்று அவன் கண்டுகொள்ளவே மாட்டானா. எவ்வளவா உரத்த சத்தமா கத்துகிறீர்கள் என்பதை பற்றி பிசாசு கவனிக்கவே மாட்டானா. நீங்கள் எவ்வளவா பாடுகிறீர்கள் என்று கூட பிசாசு நம்மளை சட்டையே பண்ணிக்க மாட்டானா. நீங்கள் எவ்வளவா பிரசங்கிக்கிறீர்கள் என்று பிசாசு கூட கண்டுக்க கூட மாட்டானா. புரிகிறதா? ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தை வாழ்க்கையை காணும் போது அந்த காரியமே பிசாசை மிகவும் பாதிக்குமா? எந்த காரியம் பிசாசை பாதிக்குமா? பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தை வாழ்க்கையை அவன் காணும் போது அவனை பயங்கரமா பாதிக்குமா? புரிகிறதா? ஒரு உண்மையான கிறிஸ்தவன், தேவனுடைய ஆவியில நிரப்பப்பட்ட கிறிஸ்தவன், யார் எது சொன்னாலும் சரி, அவனை பற்றி எப்படி எல்லாம் இழிவாக சொன்னாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, அதை பற்றி சலனம் அடையாமல் அவன் எவ்வளவு இனிமையாக இருக்க முடியுமோ அவ்வளவு இனிமையாக இருந்து தேக்கம் அடையாமல் நின்று விடாமல் தொடர்ந்து 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். அதுல வாசிக்கிற பிரகாரமாக, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? கல்வாரியிலே அவருக்கு எத்தனை அவமானங்கள், எத்தனை வகை சொற்கள், எத்தனை கெட்ட வார்த்தைகள், அவரை திட்டாத வார்த்தைகளே இல்லை. அவரை அவ்வளவு கேலி செய்தார்கள், அவரை அவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். நம்மை ரட்சித்த தேவனுக்கு எவ்வளவாக அவர்கள் செய்தார்கள். ஆனாலும் பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியை அவர் வைத்து போயிருக்கிறார். ஆமென். நாம தொடர்ந்து பரிசுத்தாவியை பெற்ற கிறிஸ்துவன் நித்திய ஜீவனாகிய அந்த நல்ல ஜீவனுள்ள பாதையிலே அவன் முன்னேறி செல்கிறார். புரிகிறதா? ஒரு பரிசுத்தாவியை பெற்ற கிறிஸ்துவன் நித்திய ஜீவனாகிய அந்த உண்மையான ஜீவ பாதையிலே அவன் முன்னேறி சென்று கொண்டே இருப்பான். அல்லேலூயா. கவனிங்க. அவ்விதமான வாழ்க்கையானது, அவ்விதமான கிறிஸ்துவ ஜீவியமானது பிசாசை தூக்கி எறிந்துவிடும். நீங்க ஒன்னும் அவனை துரத்த வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் போ அப்படின்னு துரத்த வேண்டிய அவசியமே இல்லை. புரிந்து கொண்டீர்களா? செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது என்று புரிந்து கொண்டீர்களா? அவ்விதமான வாழ்க்கையானது, கிறிஸ்துவ ஜீவியமானது பிசாசை தூக்கி எறிந்துவிடும். புரிகிறதா? இந்த தண்டர் தட் சேக்ஸ் தி டெவில், பிசாசை அசைக்கும் இடி முழக்கம் அதுதான் என்று இந்த செய்தி சொல்லுகிறது. எது பிசாசை அசைக்குமாம்? எது பிசாசை அசைக்கும் இடி முழக்கம்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம். ஆமேன், ஆமேன். புரிகிறதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை பாடி ஆராதித்து இந்த ஆராதனை முடிப்போம்.